தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலே வரவிருக்கும் நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் நேற்று நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் பேரில் சங்க நிர்வாகிகள் 11 பேர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். தங்களுக்கு சாதகமான பதிலை தமிழக அரசு அளிக்காத பட்சத்தில் போராட்டங்கள் தொடரும் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தலைமைச் செயலகம் அழைத்துச் செல்லப்பட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் முதல்வரின் செயலர் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளோடு மதியம் 12 மணி அளவில் சந்திப்பு நடத்தியதாக தகவல். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலே வரவிருக்கும் நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் நேற்று நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் பேரில் சங்க நிர்வாகிகள் 11 பேர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். தங்களுக்கு சாதகமான பதிலை தமிழக அரசு அளிக்காத பட்சத்தில் போராட்டங்கள் தொடரும் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தலைமைச் செயலகம் அழைத்து செல்லப்பட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் முதல்வரின் செயலர் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளோடு மதியம் 12 மணி அளவில் சந்திப்பு நடத்தியதாக தகவல். அண்மை செய்தி. 10 ஆண்டுகளுக்கும் மேலாக குறைந்த ஊதியத்தில் வேலை செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக வாக்குறுதி கொடுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தலே வரவிருக்கும் நிலையில் இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னையில் நேற்று நடைபெற்ற சிறை நிரப்பும் போராட்டத்தில் பங்கேற்ற பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் சென்னை சிவானந்தா சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆசிரியர் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததன் பேரில் சங்க நிர்வாகிகள் 11 பேர் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். தங்களுக்கு சாதகமான பதிலை தமிழக அரசு அளிக்காத பட்சத்தில் போராட்டங்கள் தொடரும் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தலைமைச் செயலகம் அழைத்துச் செல்லப்பட்ட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் முதல்வரின் செயலர் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளோடு மதியம் 12 மணி அளவில் சந்திப்பு நடத்தியதாக தகவல்.